ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பெயரால் ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். பொது காலம் 29வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்க காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, அருமையான இறை வார்த்தைகளை தாங்கி வருகிற இந்த ஒரு சிறப்பான நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையில் பயணிக்க அழைக்கப்படுகிறீங்க. அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கோயிலுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போங்க. அந்த பைபிள் அவங்க வாசிக்கும் போது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து பைபிளை ஒரு முறையாவது எடுத்து அந்த வாசகத்தை எல்லாம் திருப்பி வாசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் இரவு உங்களுக்கு அந்த ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி அந்த நற்செய்தி பகுதியையாவது வாசித்து பாருங்க. இப்படியெல்லாம் பல வழிமுறைகளை உங்களுக்கு நம்முடைய தந்தையர்கள் பல வழிகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நம்மை வார்த்தையில் நிறைவடைய உதவி செய்யும். ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாழ்க்கையில தோத்து போறாங்க. பிள்ளைகள் தோத்து போறதை பார்த்து பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் பிள்ளைகள் தோத்து போறாங்க? ஏன் ஆன்மீகத்தை விட்டு பிள்ளைகள் வெளியில போறாங்க? கோயிலுக்கு போனோம் வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடையாளமா இல்லை. அதாவது நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடாம வந்தா எப்படி இருக்கும்? ஹோட்டலுக்கு போணுச்சு என் புள்ள, டெய்லி ஹோட்டலுக்கு போவோம். ஆனால் என் புள்ள பாருங்க இழைச்சி போயிடுச்சு, என் புள்ள வந்து பசியில் செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், அவன் புள்ள ஹோட்டலுக்கு போச்சு சாப்பிட்டுச்சான்னு நம்ம கேட்போம். ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடணும். ஹோட்டலில் போய் நிறைய விதவிதமான உணவுகள் இருக்குது. நம்ம வீடுகளில் நிறைய உணவு சமைத்து வைக்கிறோம். ஆனால் பிள்ளை பார்க்குது, ஆனால் சாப்பிடுதா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இறைவார்த்தை என்பது உண்டு மகிழ வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஆன்மாவுக்கு அது உணவு என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த உணவை உட்கொள்ளாத பிள்ளைகள் எப்படி ஆன்மாவில் உயிரோடு வாழ முடியும்? அதனால தான் ஒரு சில வருடங்கள் அப்படியே எல்லாம் நடக்கிறது போல தெரியுது. நீங்க வலுக்கட்டாயமா அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க சின்ன பிள்ளையில. அதுக்கப்புறம் அதுங்களை விட்டுடுறோம் நம்ம. அப்போ அதுங்களுக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லாததுனால அந்த உணவை எடுக்க தெரியாமல் அவங்க என்ன செய்யறாங்க? ஆன்மாவில் இறந்தவர்களாக மாறும்போது தான் அவங்க கடவுளை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்போது பெற்றோர்கள் வந்து என் பிள்ளை இப்படி ஒரு ராங் டிசிஷன் எடுத்துடுச்சு, என் பிள்ளை வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு என்றெல்லாம் சொல்லி அவங்க புலம்புவதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வேதனையான விஷயமாக இருந்தாலும் அதனுடைய வேர் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வார்த்தை என்கிற மன்னாவை பிள்ளைகள் சுவைக்க கற்றுக் கொடுக்கணும். அதாவது வீடுகளில் உட்காந்து ஒரு இறைவசனத்தை வாசித்து உங்கள் பிள்ளைகளை பேச வைக்கணும். அவங்க ஒரு அறிவோடு அவங்களுக்குரிய அறிவில் தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்க. அவங்க பேசும்போது கை தட்டுங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை நீங்கள் மெச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தை என்கிற வல்லமைக்குள்ளே சந்தோஷமாய் பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? அவங்க வார்த்தையை உண்டு அந்த வார்த்தைக்குள்ளே மகிழ்ந்து பயணிக்கிற போது அந்த வார்த்தைகளை நிறைவடைவாங்க. அதுக்குத்தான் இந்த வாசகங்களை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. இது என்னமோ நமக்கு என்னமோ பாடம் படிக்கிறது போல நம்ம நினச்சிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பைபிளை கடகடான்னு படித்து முடிக்கணும். நான் முடிச்சிட்டேன். பிள்ளைங்கள் வந்து அதாவது இது ஒரு 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 கடமைக்குரிய விஷயம் என்பதை விட ஒரு அன்புக்குரிய விஷயமாய் மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம இந்த வார்த்தை வல்லமையிலே பயணித்து வெற்றியடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் அதில் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது இதுதான். இந்த உடல் எப்படி பல விஷயத்துல காரணிகளால் அது சூழப்பட்டிருக்குதோ, அதை நீங்க அறிவியல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னாக்க உடல்ல இருக்கிற விந்தையான ஒரு அடையாளம். அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது, எப்படி இந்த சதைகள் ஃபார்ம் ஆகிருக்குது, இதெல்லாம் நம்ம உள்ள போந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிசயம் இருக்குது. அதே போல தான் இந்த வார்த்தைக்குள்ளேயும் பெரிய அதிசயம் இருக்குது. நம்ம ஏதோ புத்தகத்தை படிக்கிறது போல நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டிய அற்புதம் இதுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் 3 வாசகங்களை ஞாயிற்றுக்கிழமையில கொடுத்து இந்த 3ஐயும் நம்முடைய ஆன்மாவுக்கு உணவாக வைக்க அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த முதல் வாசகத்தை பாருங்க. விடுதலை பயண நூல் 17 8 13 வரை உள்ள இறைவசனம். அதில் என்ன நடக்குது பாருங்க. அமலேக்கியர் ரபிதமில் இஸ்ரேலரை எதிர்த்து போராட வந்தனர். போரிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தெரிந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார்.
இதுதான் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். இவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் குன்றின் உச்சியில் போய் நின்று கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சும்மா நிக்கல, அங்க ஏதோ ஒரு செயலை செய்யறாரு பாருங்களேன். தம் கையை உயர்த்தி ஜெபிக்கிறாரு. கையை அவர் தளர விட்ட போதெல்லாம் அந்த மக்கள் தோல்வியடைந்தார்கள், கையை உயர்த்திய போதெல்லாம் ஜெயித்தார்கள். இதுதான் இதனுடைய பகுதி. அடுத்ததாக திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 3வது அதிகாரம் 14 4வது அதிகாரம் 2வது இறைவசனம் வரை 2வது வாசகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்றாரு, நீ கற்று அறிந்தவற்றில் உறுதியாய் நிலைத்து நில், அதில் நீ பின்வாங்கிடக்கூடாது. நீ குழந்தை பருவம் முதல் எதை கற்றறிந்து வைத்திருக்கிறாய், கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு நடத்துகிற ஞானம் இதுதான் அப்படின்னு நிறைய விஷயத்தை இதில் சொல்றாரு. நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். 3வது நற்செய்தி வாசகத்துக்குள்ளே வரோம். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறைவார்த்தைகள். சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொல்றாரு. அந்த ஓமையை இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம பார்க்குறோம், ஒரு நேர்மையற்ற மனுஷன்ட்ட ஒரு ஒரு சகோதரி போய் தொடர்ந்து மன்றாடும் போது அவர் எழுந்து இந்த தொல்லைக்காகவாது கொடுத்துருவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்தியை கடவுள் வேலை செய்வார், தந்தை வேலை செய்வார். அதனால நீ என்ன செய்யணுமோ அதை செய் அப்படிங்கிறத நமக்கு ஆண்டவர் உணர்த்துறதை பார்க்குறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இதெல்லாம் கடவுள் சொல்லும் பொழுது லூக்கா நற்செய்தி 6:40 நமக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன சொல்றார் பாருங்க, சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, அது நமக்கு எல்லாம் தெரியும். குரு தான் நமக்கு எல்லாமே. ஆனால் தேர்ச்சி பெற்றவர் எவரும் குருவை போல் இருப்பர். இன்னைக்கு கடவுள் இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த செய்தியிலிருந்து நம்ம செயல்படுகிற போது, இந்த செய்தியை உள்வாங்கி செயல்படுத்துகிற போது நம்ம என்ன செய்யறோம்னா தேர்ச்சி பெறுகிறோம், வெற்றி அடைகிறோம். வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைகிற பொழுது நம்ம எப்படி மாறுறோம்னா குருவை போல மாறுகிறோம். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இயேசுவை போல எல்லோரும் மாற வேண்டும், இந்த உலகமே மாறணும். அப்படின்னா இந்த உலகத்துல அநீதி இருக்காது, இந்த உலகத்துல ஒரு அநியாயம் இருக்காது, இந்த உலகத்துல ஒரு தீங்கு செய்யக்கூடிய மனநிலை இருக்காது, இந்த உலகத்துல நீதி நிலைநிறுத்தப்படும், நேர்மை நிலைநிறுத்தப்படும், உண்மை நிலைநிறுத்தப்படும். அப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே தேர்ச்சி பெற்று எவரும் தம் குருவை போல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு விரும்பி இந்த வாசகங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்போ இந்த வாசகத்தினுடைய ஆழத்தை நோக்கி பார்க்கிற பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிறத ஒரு அடையாளமாய் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும், இது ரெண்டையும் நம்ம இதில் பார்க்கிறோம். ஜெபம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ராத்திரி நான் ஜெபம் பண்ணேன்னா அடுத்த நாள் காலையில் எனக்கு எல்லாமே நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. கடவுள் அப்படி செயல்படுகிறவர் அல்ல என்பதை நம்ம உணர்ந்துக்கிறோம். கடவுள் காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவார் அப்படிதான் பைபிள் சொல்லுது. காத்திருப்போரைன்னா யாரு? ஜெபித்து காத்திருப்போர். சும்மா உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு வேதனையில் மாரடிச்சு அழுதுகிட்டு அப்படி இல்லை. ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகள். ஆண்டவரோட ஜெபம் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடவுளுக்கும் நமக்கும் இடையே பேசக்கூடிய ஒரு மொழி, தி லாங்குவேஜ் பிட்வீன் காட் அண்ட் மேன், அதுதான் ஜெபம்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஜெபம் என்கிற மொழியை நம்ம பேசணும். யூ கிவ் டைம் டு காட், அப்படிதான் நம்ம சொல்றோம். கடவுளுக்கு நேரம் கொடுப்பது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? அங்கே இந்த மொழிக்கு பெரிய பாடம்லாம் கிடையாதுங்க. நம்ம சில பேர் கேட்பாங்க ஃபோன் பண்ணி, நான் எந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சா கடவுள் திரும்பி பார்ப்பாரு, எந்த ஜெபத்தை நான் சொல்றது அப்படிலாம் கேட்பாங்க. கடவுளோட நீங்க ஐக்கியப்பட்டு ஜெபிப்பதற்கு இந்த ஜெபந்தான் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அடையாளமும் நமக்கு கொடுக்கப்படலை. இது உள்ளார்ந்த ஒரு ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பது. அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக சில ஜெபங்கள் நமக்கு புத்தகத்திலலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஜெபத்தினுடைய அடிப்படை நம்ம ஆண்டவரோடு இணைந்திருப்பது.
அதான் சொல்லுவாங்க, த சைலன்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. த சைலன்ஸ் இஸ் த கிரேட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டு ப்ரேயர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அமைதி, அதாவது அங்கே வார்த்தையே இல்லை. ஆண்டவருடைய உணர்வோ நம்முடைய உணர்வு ஆண்டவருடைய உணர்வோடு இணைந்து இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதில் வந்து அந்த வல்லமையான ஒரு அமைதியை ஜெபமாக மாறுகிறார். இப்படியெல்லாம் நம்ம ஜெபத்தினுடைய அடையாளத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த இறைவார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் ஆற்றலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வெறும் நம்ம வார்த்தையை வைக்காம, நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது, வார்த்தை என்பது விதை, இறை வார்த்தை என்பது விதை. இந்த விதை வந்து விதைக்கப்படுகிற இடத்துல கண்டிப்பாக அது விளையும். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது இறை வார்த்தையை வைத்து ஜெபிக்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் அப்படின்னு சொல்கிறது, த கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சீவரன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது விடாமுயற்சி, அது நம்ம வந்து ஒரு அதாவது கடவுள் வந்து கொடுப்பார், நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிற விடாமுயற்சி. தொடர் முயற்சி, பர்சீவியரன்ஸ், தொடர்ந்து ஜெபிக்கிறது. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறதில்லை, அவர் திருப்பி ஒரு மாதம் கழித்து திருப்பி ஆண்டவரையும் கூப்பிட்றதில்லை. கடவுளோட எந்நாளும் நிலைத்த ஒரு உடனிருப்பு, அதை தான் நம்ம சொல்கிறோம். நிலைத்திருப்பது, உடனிருப்பது எப்பொழுதுமே. எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு மாதத்துக்கு ஒருக்க நம்ம 2 பேர் பார்த்துப்போம், அது கணவன் மனைவி உறவு அல்ல. நண்பர்களுடைய உறவு வேணா அப்படி இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒருவரை பார்க்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் இணைந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுளோட நம்ம இணைந்திருக்க வேண்டிய அடையாளமாக இருக்கிற. ஆகவே தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, கடவுள் இன்னைக்கு நமக்கு காட்டுகிற இந்த அடையாளத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது, இந்த அடையாளத்திற்குள்ளே நீங்கள் பயணித்தால் கடவுள் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்பதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறார். பாருங்க, இடைவிடாது இறைவனிடத்தில் வேண்டுறதை பற்றி, அதாவது விடாமுயற்சி தொடர் முயற்சியை பற்றி நிறைய விவிலிய வசனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ 1 2 இருந்தால் கூட பரவாயில்ல, நிறைய இடத்துல இதை பற்றி கடவுள் பேசியிருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:17-18 நம்ம பார்க்குறோம், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இப்படி ஜெபிங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மாதம் பல்ல கடிச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஒரு மாதம் கடந்து போகலை, அதுக்கு முன்னாடியே அவங்க கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிவிட்டு, ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரியே ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பாருங்கள் இன்னும் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஒன்றும் மாறின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மனிதர்களுடைய மாற்றத்திற்கான ஜெபம். அப்போது அந்த ஒரு மனிதர், அந்த ஒரு நபர் தீயவராக அல்லது அந்த தன்னிலை மறந்த ஒரு நிலைக்குள்ளே போன அந்த காலகட்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அப்படின்னு வருது. அவங்க 3 வருஷமாக கடவுளை விட்டு விலகிட்டாங்க. 3 வருஷமாக விலகி இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் ஜெபம் பண்ணிட்டு நமக்கு எல்லாம் மாறி இருக்கணும்னு நினச்சா எப்படி? ஆனால் மாற்றங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரியலங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், உடனே பின்வாங்குறோம். என்னப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு 3 ஆண்டுகள் அவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டாங்க, அவங்கள மீண்டும் திருப்பி எடுத்து வர்றதுக்கு ஒரு 3 மாதம் கூட நம்ம ஜெபிக்கக்கூடாதா? அதாவது இது ஒரு மனித கணக்கை தான் நான் சொல்கிறேன். இது வந்து இதில் எதுவும் ஒரு பெரிய அறிவியல் கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு 3 மாதம் அட்லீஸ்ட் நம்ம போராடி பார்க்கலாமே. அப்போ அதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லாத நிலையை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் வந்து தவறி போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. வீட்டில் பக்கத்தில் பார்க்குறவங்கக்கிட்ட யாராவது ஆறுதல் சொல்ல மாதிரி வந்தால் உடனே நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி எல்லாம் வீணாக போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு, எல்லாம் தொலைஞ்சு போச்சு, இந்த வேதனையை நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னையும் சேர்ந்து நானும் கூட பல வேலைகளிலே இப்படி ஒரு துன்பம் வருகிற பொழுது நம்ம அதை தான் கொட்டுறோம். ஆனால் நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், அந்த நிலை மாறணும்னு சொன்னால் நம்ம அந்த காரியத்திற்காக நன்றி கூறி மன்றாடணும். பாருங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். கொலோசியர் 4:2 சொல்கிறாரு, தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, தொடர்ந்து, த கண்டினியூவஸ் ப்ரேயர், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். இப்போ கடவுள் கொடுக்க போகிறாரு, கடவுள் கொடுத்ததெல்லாம் நினச்சி நன்றி கூறி ஜெபி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். ரோமையர் 12:12 சொல்லுது, எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். அது பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சி. ஒரு ஆர்டரில் நம்ம நிற்கணும். ஒரு 8 மணிக்கு நம்ம ப்ரேயர் டைம்னு வைக்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணணும்.
என்னைக்கோ ஒரு நாள் மிஸ் ஆகலாம், நம்ம வெளியில் போகிறோம் வரோம், மிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு நம்ம ப்ரேயரே பண்ணுறதில்ல, அப்படி அப்படி நம்ம விடாமல் ஒரு கன்சிஸ்டன்சி, அதே போல் தொடர் முயற்சி, நிலைத்திருப்பது, த பர்சீவரன்ஸ், தொடர்ந்து நம்ம ஜெபிப்பது, எல்லா வேண்டல்களையும், எபேசியர் 6:18 சொல்லுது பாருங்க, எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நமக்காக மட்டுமே 2 பல்லோத்து மந்திரத்தை சொல்லிட்டு படுத்துக்கிறது இல்லை, மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிங்க. பிலிப்பியர் 4:6 சொல்லுது, எதை பற்றியும் கவலை வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நன்றியோடு கூடிய இறைவேண்டல், இதைத்தான் நம்ம நிறைய பேத்துக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து நன்மைகளையும் சொல்லி சொல்லி நன்றி கூறி செபிங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து அவங்க அந்த நபருக்காக அவருக்கு கிடைத்த நன்மைகளை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லும் போது கடவுள் கண்டிப்பாக திரும்பி அந்த நபரை பார்க்குறாரு. யாருக்காக நீங்கள் நன்றி செலுத்துறீங்க? உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக. அவர் செய்யாததை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ என்ன செய்வார்? கடவுள் திரும்பி பார்த்துட்டாருன்னா அங்கே பேட்டரி வீக் ஆகி கிடக்கிறது சார்ஜ் ஆகிக்கும், அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க. இதுதான் நடக்குது. அப்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம பயணிக்கிற அந்த பயணம் இருக்குது பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. மோசே எப்படி ஜெபிக்கிறாரு பாரு. நம்ம நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு ஒரு நேர்மையற்றவனே இந்த தொல்லை தாங்க முடியாமல் எந்திரிச்சு கொடுக்குறான். அந்த பெண்ணு போய் அவ்வளோ நெருக்கி இருக்கிறா, தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கான். அவன் கெட்டவன், அவன் திட்டினாலும் பரவாயில்ல, அவன் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நேர்மையற்றவனாக இருந்தும் நன்மை செய்கிறான், வேறு வழியே இல்லாமல். இப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஜெபத்தை அப்படி கேட்காம போயிடுவாரா அப்படின்னு ஆண்டவர் ஒரு நேர்மையற்றவனோடு ஒப்பீடு செய்கிறாரு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல தீயவனே நன்மை செய்ய முயற்சிக்கும் போது எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கிற கடவுள் எப்படி உன்னை உதாசீனப்படுத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யாக்கோபு அவருடைய திருமுகத்தில் 5வது அதிகாரம் 13 நம்ம பார்க்குறோம், யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும், யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரின் பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். இப்படி நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறார் பாருங்களேன். 16 கூட சொல்கிறாரு, பாவங்களை அறிக்கை செய்து இறைவனிடம் மன்றாடுங்கன்னு சொல்கிறாரு, அப்பொழுது குணமடைவீர்கள் சொல்கிறாரு. இப்படி எல்லா இப்போ நான் மென்ஷன் பண்ண எல்லா விவிலியத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா மனிதர்களுமே இந்த காரியத்தை உறுதி செய்கிறாங்க. அப்போ பவுலடியாருடைய கடிதமாக, யாக்கோபாக இருக்கட்டும், எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த இறைவேண்டல் நம்ம கடவுளுக்கு எழுப்ப வேண்டிய ஒரு அற்புதமான அடையாளம். அந்த இறைவேண்டலை நம்ம எழுப்புனா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தானியேல் 6:10 நம்ம பார்க்குறோம், தானியேல் என்ன செய்கிறார்? வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன, தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். அப்போ பாருங்க, ஒரு 3 வேளை, மூவேளை ஜெபம்னு நம்ம வச்சிருக்கிறோம். அது 3 வேளையும் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். அப்போ எல்லாமே திருச்சபை நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆழத்திலிருந்து தான் எடுத்து நமக்கு இந்த ஜெபத்தினுடைய காரியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை நம்ம எவ்வளவு ஆழமாய் அணுக வேண்டும் என்பதைத்தான் பார்க்குறோம். இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது பலருக்கு வெட்கமா இருக்கிறார். பைபிள்ல எத்தனை இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க, கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது நமது ஒரு ஆன்மீக அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இது கத்தோலிக்க முறையில் இல்லை, இது கேத்தலிக், எதுன்னு நம்ம கையை தூக்கிக்கிட்டு அசிங்கமாக கத்துறீங்க, அசிங்கமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அறியாமையின் இருள் இருப்பதை பார்க்கிறோம். இது பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்வதில் தவறே இல்லை. இது அவங்க தான் இப்படி ஜெபிக்கணும், இவங்க தான் இப்படி ஜெபிக்கணும் என்ற முறைப்பாடே கிடையாது. கடவுளுக்கு எப்படி நம்ம அன்பாய் கொடுக்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அரசனுடைய முதல் அரசர்கள் புத்தகம் 8:22-23 சாலமனின் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திருப்பாடல் 22:28 பாருங்க, நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பாருங்க, கை உயர்த்தி நான் வேண்டும் போது பதில் கொடுங்க அப்படின்னு. திருப்பாடல் 134:2 சொல்லுகிறது, தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள்.
இட்ஸ் அ டிமாண்ட் ஆன் அஸ். நமக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். அப்போ ஆண்டவர், இன்னைக்கு நம்ம ஒருத்தண்ட வேலை செய்கிறோம், அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க, கையை நீட்டி வாங்குகிறோம், கையை கட்டிக்கிட்டு வாங்க நிற்கிறோம். பாருங்க, இவ்வளவு காரியத்தையும் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்காக செய்கிறோம். கடவுளுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்துக்காக, நம்முடைய மனைவிக்காக, கணவனுக்காக நம்ம கரங்களை உயர்த்துறதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்க முடியும்? அப்போ உண்மையான அன்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம கரங்களை உயர்த்துவோமே. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. திருப்பாடல் 134:3 சொல்லுது, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அப்போ நம்ம கரங்களை உயர்த்துகிற போது கடவுள் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். 1 தீமோத்தேயு 2:8 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி. நிறைய நேரம் ஆண்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு கையெல்லாம் தூக்குறது இல்லை, கையை கட்டிகிட்டே தான் நிற்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தான் பவுலடியார் மிக தெளிவாக சொல்கிறாரு, ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். பாருங்க, எவ்வளவு தெளிவான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கிற போது, அன்புக்குரிய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கையோடு ஒரு இறைவேண்டல் செய்கிறோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த அடையாளங்கள் நமக்கு கொடுக்கிறார். மோசே முதல் வாசகத்தில் ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவர் கரங்களை உயர்த்திய போது அவங்க ஜெயிச்சாங்க, கரங்களை கீழே போட்ட போது அவங்க தோத்தாங்க. அப்படின்னா அதில் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இங்கே தொடர் மன்றாட்டை நம்ம பார்க்குறோம். எப்படி மன்றாடுவது, எந்த மனநிலையோடு நம்ம மன்றாடுவது, இந்த பர்சீவரன்ஸ். அந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அந்த மகள் போய் தொல்லைப்படுத்தி அந்த நேர்மையற்றவரிடமிருந்து தனக்குரியதை பெற்றுக்கொள்கிறாள். அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்தில் போராட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக ஆண்டவர் முடிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையோடு தான் இன்றைக்கு முடிக்கிறது. அந்த இறுதி வார்த்தைகள் சொல்லுகிறது பாருங்க, மண்ணுலகில் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ. இன்னைக்கு இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போது மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட்டு மெக்கானிசம், எல்லாமே வேகமாக உயர்ந்து கிடக்கிற ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், கடவுள் கூட வேகமாக வேலை செய்யணும். அவர் நான் கேட்குற நேரத்தில் உடனே எனக்கு கொடுக்கலன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூட, அதை பெற்றுக்கொள்ள ஒரு பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய மனநிலை இல்லாததை நம்ம பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் யோசித்து பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். கடவுள் இன்னைக்கு நமக்கு எல்லாவற்றிலும் எல்லா அடையாளத்தையும் வைத்திருக்கிறார். பைபிளில் நிறைய பேருடைய ஜெபம், அன்னாவினுடைய இறைவேண்டல், 1 சாமுவேல் நூலில் 1வது அதிகாரத்தில் அவர் குழந்தை இல்லாமல் தவித்த பொழுது அவர் ஆண்டவருக்கு முன்னாடி போய் மன்றாடி அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். யோபினுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், யோபு அவ்வளவு செல்வங்களை இழந்த பொழுதும் அவர் ஜெபத்தில் இணைந்து அவர் புலம்பலையே ஜெபமாக்கி ஆண்டவரிடத்தில் அவர் வெற்றி அடைகிறார். அதே போல் யோனாவின் பிரார்த்தனைன்னு நம்ம பார்க்குறோம். யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொண்டார். அதிகாரம் 2 இறைவசனத்தில் 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இப்படிதான் அது இருக்குது, யோனாவின் வயிற்றில் அவர் இருந்த பொழுது கடவுளிடத்திலே மன்றாடியது. அப்படித்தான் நம்மளுடைய அந்த விவிலிய வார்த்தைகள் ஆரம்பமாகிறது. அப்போ யோனா வயிற்றில் இருக்கும்போது மன்றாடுறார். 2:1 சொல்லுது பாருங்க, யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகி ஆண்டவரிடம் மன்றாடலானார். அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் ஜெபிக்கிறாராம். பேதுரு பாருங்க, கடலில் நடக்கிற போது ஆண்டவரிடத்தில் மன்றாடுறாரு. இப்படி பல்வேறு மன்றாட்டுக்களை, எலியாவின் மன்றாட்டு, இப்படி நிறைய மன்றாட்டுக்களை நம்ம பைபிளில் பார்க்குறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நான் எவ்வளவு கடவுளிடத்தில் மன்றாடி அவருடைய அன்பிலே ஐக்கியப்பட்டு கிடக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் இதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. புனித அவிலா தெரசம்மா இந்த ஜெபத்தை குறித்து, இறைவேண்டலை குறித்து பேசும்போது அவங்க சொல்றாங்க, இறைவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஜெபம் செய்யும் மனம் ஒன்றை மட்டும் கொடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக அளிப்பார். நம்ம கொடுக்க வேண்டியது அதை ஒண்டித்திருக்கிற மனம், அதை மட்டும் கொடுங்க, மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். செயின்ட் அகஸ்டின் பாருங்க, புனித அகஸ்தினார் சொல்றாரு, நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை வெறுமையான செயலாக இருக்கும், ஆனால் நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனை பலமடைந்து மகத்தான காரியங்களை செய்கிறது அப்படி சொல்றாரு. அதே போல செயின்ட் தாமஸ் அக்யூனாஸ் என்ற கூடிய புனிதர் சொல்றாரு, நம்பிக்கையுடன் வேண்டியவை அனைத்தும் இறைவனால் ஏற்கப்படும், ஏனெனில் அவர் அருளில் எல்லாமும் முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய அருளால் அவருக்கு எல்லாமே கொடுக்க முடியும். அப்போ நம்ம இருக்க வேண்டிய அந்த முறை என்னங்கிறதை இவங்க எல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. ஆகவே இந்த அருமையான நாளில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்,
நான் கடவுளுடைய அந்த காரியத்தில் எப்படி இருக்கிறேன். 2வது வாசகம் அதைத்தான் நமக்கு அடையாளப்படுத்துது. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் அப்படி சொல்லி பவுலடியாரு எதை கற்று கொண்டாய் அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளதா இருக்கிறது. அப்ப இந்த பைபிள் சொல்லுகிற இந்த காரியம் இப்படி ஜெபிங்க, இப்படி உங்க மன்றாட்டுகள் எடுத்து வைங்க, இந்த மாதிரியான ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லி கொடுக்குற இந்த வழி எப்படி தவறாக போகும் பாருங்க. பவுலடியார் சொல்றார், அது கண்டிக்குது, கற்பிக்குது, சீராக்குது, நேர்மையாக வாழ பயிற்றுவிக்குது, எப்படி ஜெபிக்கணும்னு வார்த்தை சொல்லி கொடுக்குது. இவ்வாறு இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இப்போ நிறைய பிள்ளைங்க தேர்வு எழுதுவாங்க. இப்போ தேர்வு எழுதுகிற எல்லாருமே தேர்ச்சி அடையிறது இல்லை பாருங்க. எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க, ஆனால் ஃபெயிலு. காரணம் என்னன்னா அவங்க சரியானதை எழுதலை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய வேலை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. காரணம் என்னன்னா நம்ம அந்த ஜெபத்தில் தேர்ச்சி அடைவதில்லை. நம்முடைய ஜெபம் வெற்றி அடையக்கூடிய சரியான அடையாளமாக இல்லை அப்படின்னா அது தோற்று போகிறது. ஆண்டவர் அதுக்கு பதிலளிக்க முடியாதபடி அந்த ஜெபங்கள் பலன் இழந்து கிடக்கிறது. அப்போ நம்மளுடைய வெறுமையான ஒரு அடையாளத்தை வைக்கிறோம். இப்போ நெல் பார்த்தீங்கன்னா அறுத்து எடுப்பாங்க, அது பார்த்தா நெல் மாதிரியே தெரியும், ஆனால் அது நெல் இல்லை, அது பதர் என்று சொல்லுவார்கள். அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, அந்த நெல்லை எடுத்து அந்த விவசாயியை தூற்றுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதரெல்லாம் ஓடி போய் ஓரமாக விழும். அதே மாதிரி நம்முடைய ஜெபங்களும் பதரை போல உள்ள விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, பொறுமையோடு கற்றுக்கொடு, எல்லாவற்றையும் செயல்படுத்த நீ ஆற்றலோடு இருக்க. உனக்கு ஜெபத்தில் நீ இணைந்து இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். ஏதோ ஒன்றை நம்பி இருப்பதல்ல, வார்த்தையில் நம்ம பயணிப்பது, அந்த வார்த்தையை ஜெபமாக மாற்றுவது. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்க. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவரே இவருக்கு அதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இதெல்லாம் நம்ம வார்த்தை. இதெல்லாம் நம்ம வார்த்தை. நம்ம வார்த்தையில் பலன் இருக்காது, நம்ம வார்த்தையில் வல்லமை கிடையாது. ஆனால் நம்ம வேறு வழியில் நம்ம இதெல்லாம் சொல்லித்தானே ஆகணும். அப்போ வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை அதில் வைத்து ஜெபிக்கணும். அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே வைக்காமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தோற்று போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் வைக்கிற பிரசங்கம் தோற்று போயிடும். அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே நம்முடைய நீதியின் கரத்தால் தாங்குவேன் என்று சொன்னீங்களே, இதோ இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் வார்த்தை என்கிற விதையை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வரணும். அப்போ என்ன நடக்கும், அந்த விதை வளர்ந்து அவர்களுக்கு பலன் கொடுக்கும். இப்போ விதை இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் வெற்றி ஜெபமாக மாறுகிறது. அதனால தான் இன்னைக்கு நம்ம அநேக ஜெபங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் வெறுமையாய் கிடக்கிறதுக்கு காரணம். ஆகவே தான் ஆண்டவருடைய அடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அப்போ அந்த தூண்டுதலின்படி நீங்கள் ஜெபிக்கும் போது, அது நமக்கு அழைப்பு கொடுக்கிற விதமாய் ஜெபிக்கும் போது நாம் ஆறுதல் மட்டும் அடைவதில்லை, அது கேட்பவருக்கும் நீங்கள் யாருக்கு அதை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆற்றலாக மாறுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் முதல் வாசகம் மோசே நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் கரமுயர்த்தி ஜெபித்த அந்த ஜெபம் கேட்கப்பட்டதை போல, என் நேர்மையற்ற மனிதரிடத்திலே கூட அந்த தொடர் முயற்சி செய்த மகள் வாழ்க்கை ஜெயித்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஜெயிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக கடவுள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் ஜெபத்திலே பயணித்த ஒரு பயணத்தை ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து யோசித்து நீங்கள் ஜெயிக்க போறீங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்ல போகிறார். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளையை அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி ஜெபிப்பது, எப்படி போராடுவது என்கிற அந்த அறிவும் ஆற்றலும் இல்லாதபடி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் என்னாலும் வெற்றி பெறுகிற பிள்ளைகளாக, தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி அடைய, எங்களுடைய ஜெபங்களிலே வெற்றி அடைய
கடவுளுடைய இரக்கத்தை அதனால் பெற்று அநேகர் வாழ்விலே சிறப்படைய தேவரீர் கிருபை செய்வீராக. உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக் கொள்ளும். ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் bless you.